ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாவிட் சமையல். இன்றைக்கி மார்கழி ஒன்றுங்கிறதுனால இன்றைக்கி கோலம் போடுறதுக்காக வாசலுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி மார்கழி ஒன்று, அதனால் இன்றைக்கி சிம்பிளாக போட்டாச்சுங்க. ஏன்னா காலையிலேயே இங்கே மழை பெஞ்சுது, அதனால் சிம்பிளாக போட்டாச்சு கோலம். இன்னும் கலர்லாம் வாங்கலை, கலர்லாம் இனிமேல் தான் வாங்கினோடனே கொஞ்சம் கலர் கோலம்லாம் போடலாம். இப்போதைக்கு சிம்பிளாக போட்டாச்சு. இது ஆத்தாப்பழம் மரங்க. பழம் காய்ச்சிருந்தது, அது அணில் கடிச்சிட்டு போயிடுச்சுன்னு நாங்கள் இது மாதிரி கட்டி வச்சுருக்கோம். கட்டி வச்சுருந்து இன்றைக்கி பழுக்குதான்னு பார்க்கலாம். நல்லா பழுத்துருச்சுங்க. நேற்று கொஞ்சம் பார்த்தோம், லைட்டாக இருந்தது. இன்றைக்கி நல்லா சிவந்து வந்துடுச்சு. இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மாம்பழம் டேஸ்ட்டுக்கு வந்துச்சு, நல்லா இருந்ததுங்க. நல்லா அமுக்கி பார்த்தோம்னா கொஞ்சம் அப்படியே குழஞ்சி. நேற்றையே பறிச்சிருக்கணும், நாங்கள் இன்றைக்கி தான் பறித்தோம். காலையிலேயே பறிச்சாச்சு. அந்த காம்பை உடச்சி பார்த்தா உடைக்கவே முடியலங்க. சரின்ட்டு கொஞ்சம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணலான்ட்டு கத்தியை வச்சு தாங்க கட் பண்ணேன். அது முன்னாடி உள்ளது அணில் சாப்பிட்டு போயிடுச்சு. அதை அப்படியே ஃபுல்லாக எடுத்தோம்னா அந்த பழத்தை பிடிச்சி இழுத்தோம்னா பழம் மட்டும் வந்துடுச்சுங்க. அந்த காம்பு தனியாக வந்துடுச்சு. அதனால தான் பாருங்கள், நான் பறிக்கும் போதே காம்பு தனியாக வந்துடுச்சு, அந்த பழம் மட்டும் தனியாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அரிஞ்சு பார்த்தோம், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது நேற்றையே எடுத்துருக்கணும், நாங்கள் இன்றைக்கி தான் எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி காலையிலே பழையது தாங்க சாப்பாடு. பழையது நேற்று வச்ச செங்காலா மீன் குழம்பு. இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பழையதும் மீன் குழம்பும். இதுதான் காலையில் சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.